ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நாளைக்கோட நிஃப்டியோட லெவல்ஸ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது குரூஷியலாக இருக்குன்னா 95,096. ஸோ 25,096ங்கிறது ஒரு குரூஷியலான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஃபார் இன்ட்ராடே பர்பஸ்க்காக மட்டுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் 25,092 இந்த ரேஞ்ச் அபோவாக நம்மளுக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக எக்ஸ்பெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அபோவாக நம்மளுக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸாவது சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டுங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ராடேலே நீங்கள் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும், நீங்கள் டிசிஷன் எடுத்திங்கன்னா, ஒரு கால் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ண முடியும். ஒரு லோ கேபிட்டல் வச்சு நான் ஆப்ஷன் பையிங் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன்னா உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கான சான்சஸே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஹை ப்ரியாரிட்டி நான் கால் ஆப்ஷன் நான் பை பண்ணுறதுக்கு இது வந்து ஃபுல்லாக எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் என்னோடய வியூ என்னங்கிறத மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைவில் ஒரு தாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது பேப்பர் ட்ரேடிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஃபர்தராக அதுக்கப்புறமா நீங்கள் லைவ் போங்க. சப்போஸ் லைவ் போக பயமாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி லெவல்ஸ் நீங்களும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எப்படி ட்ரா பண்ணுறாங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ த ரெசிஸ்டன்ஸ் அபோவ் நம்மளுக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் தே கோயிங் டு நெக்ஸ்ட் லெவல் 25,265. திஸ் இஸ் அ ப்ராப்பர் டார்கெட். அண்ட் ஒன் மோர் திங், சப்போஸ் நாளைக்கு கேப் டவுன் ஒரு மைனரான ஒரு கேப் டவுன் நடந்தால் மட்டுமே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பார்த்திங்கன்னா 24,850. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இங்கே நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளோட டார்கெட் 25,096. இந்த ரேஞ்சை நம்ம டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட்டாக புக் பண்ணிங்க. ஏன்னா இது இன்சைடட் ரேஞ்சாக இருக்குது, ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால. சப்போஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்குதுன்னா இன்சைடட் ரேஞ்சுனா என்னென்னா எஸ்டர்டே லோவும் எஸ்டர்டே ஹைக்கும் உள்ள இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா தட் இஸ் கால் ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு ட்ரேடும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஸோ நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் மிட்டிகேட் ஆகாமல் நீங்கள் எந்த ஒரு ட்ரேடும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஸோ வெயிட் பண்ணி ப்ராப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மிட்டிகேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். தட் இஸ் அ ப்ராப்பரான ஒரு வே இது. ஓகே, அதர்வைஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நம்மளுக்கு மார்க்கெட் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஃபாலிங்கான சைன் இருக்குது 24,696. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் க்ரூஷியலாக வெயிட் பண்ணி ப்ராப்பராக ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் லெவல் நம்ம சப்போஸ் கேப் அப் நடந்து நம்ம ரெசிஸ்டன்ஸை மிட்டிகேட் ஆனதுக்கப்புறமேட்டு கூட நீங்கள் மார்க்கெட் வந்து ஃபாலோயிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது தான். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபார்தராக நாளைக்கு மார்க்கெட் இன்ட்ராடே வியூவில் என்ன நடக்குங்கிறத நான் பார்க்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணுமா, எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாமே காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கோம், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் டுகெதர். ஓகே, அடுத்தது நம்ம நிஃப்டி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் லெவல் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். இன்றைக்கி நல்ல மூமெண்டம் நடந்துச்சு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வேறு எக்ஸ்பைரி ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாமே நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சை தாண்டி நம்மளுக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிருக்கான்னு பார்த்தா எஸ், நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. ஸோ என்னுடைய ப்ராப்பரான சப்போர்ட்லேருந்து தான் நம்மளுக்கு மார்க்கெட் போயிருக்கு. நேற்றுக்கான வீடியோ எப்போனா நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிப்பாங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்டில் நம்மளுக்கு மிட்டிகேட் ஆகிட்டு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கான். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போய்ட்டு ஒரு நியர்பை ஒரு 50 to 80 பாயிண்ட்ஸ் நியர்பையில் நம்மளுக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். தட் இஸ் அ பெஸ்ட் வே. நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷர் பிகினராக இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அப்போ தான் நீங்கள் இன்ட்ராடேயில் நீங்கள் எக்ஸ்பைரி மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் உங்கள்கிட்ட இருக்குது. அண்ட் என்னென்னா எதனால் சொல்கிறேன்னா, எனி டைம் நீங்கள் லாஸும் ஃபேஸ் பண்ணலாம், ஹியூஜ் ப்ராஃபிட்டும் வரும், ஹியூஜ் லாஸும் வரும். அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி மட்டும் நீங்கள் கரண்ட் கான்ட்ராக்டில் என்றைக்குமே ட்ரேட் பண்ணாதுங்க. நெக்ஸ்ட் கான்ட்ராக்டில் போய்ட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கான பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம அதை பார்த்துடலாம். ஸோ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றும் நியர்பைலே தான் இருக்குது. மார்க்கெட் ஒரு ப்ராப்பரான சப்போர்ட், ஸ்டில் ப்ராப்பரான சப்போர்ட் தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ 50,967 இஸ் அ ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்.
ஸோ நேற்று கூட கம்பேர் பண்ணால் மார்க்கெட் இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் மட்டும் லெவல் 1 மட்டும் மாறுது. ஸோ அண்ட் செகண்ட் லெவல் எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, சேம் அதே ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஓகே, ஸோ லெவல் 1 இப்போ பார்த்தீங்கன்னா 50,967. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் ஃபால் ஆனால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு ஃபாலிங் சைன். நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு 50,680 தான் நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணலாம். அண்ட் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகிட்டு உடனே அவசரப்பட்டு இன்ட்ராடேயில் நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணுங்க. உங்களோட ப்ராப்பரான சப்போர்ட்டில் மட்டுமே நீங்கள் பை பண்ணணும். சப்போஸ் இந்த சப்போர்ட் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆனால் இட்ஸ் ட்ராவல் டு நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட். கண்டிப்பாக சப்போர்ட்டை பிரேக் ஆனால் என்ன நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டுக்கு தான் போகும். அது என்ன லெவல் சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த எங்ககிட்ட செமினார் கிளாஸஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் சப்போஸ் நாளைக்கு ஒரு சின்ன கேப் அப் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு கேப் அப்பில் நம்மளோட ரெசிஸ்டன்ஸை மிட்டிகேட் ஆகிட்டு மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் 51,347. இது இஸ் த ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் மிட்டிகேட் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. சப்போஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே நம்மளுக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் இட்ஸ் கோயிங் டு ட்ராவல் புல்லிஷ். ஸோ நம்மளோட டார்கெட் 51,730. ஸோ இந்த ரேஞ்சுக்கு நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கான அதிகமான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிஸ் நீங்கள் நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது நிஃப்டிக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஸோ அவசரப்பட்டு எந்த ஒரு ட்ரேடும் தப்பாக எடுத்துடாதீங்க. வெயிட் பண்ணி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ட்ரேட் எடுக்கணுங்கிறது ஒரு ஆசையில் இருந்தீங்கன்னா ஸ்ப்ரெட் மெத்தடாலஜியில் ட்ரை பண்ணுங்கள். ஸ்ப்ரெட்னா என்னங்கிறது ஆல்ரெடி கிளாஸஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா கால் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக ஸ்ப்ரெட் மெத்தடாலஜி பற்றி நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.